ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்பவே உன் பொட்டி படிக்கையெல்லாம் ரெடி பண்ணி பொட்டி படிக்கையெல்லாம் நீ எடுத்துட்டு போக கூடாது. எங்களெல்லாம் எப்படி வெறுங்கையோட இந்த வீட்டை விட்டு அனுப்புனீங்களோ அதே மாதிரி வெறுங்கையோட தான் நீ இந்த வீட்டை விட்டு போகணும். அப்படி ஒரு நிலைமை வந்தா உன் அம்மாவை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. நாங்க இந்த வீட்டை விட்டு போறோமா இல்ல வசுந்தரா உன் அம்மா இந்த வீட்டை விட்டு போனமா போறாளான்னு பாக்கலாம். என்னடி சொன்ன? என்ன வார்த்தை சொல்ற நீ? இப்போ அவ என்ன பேசுறா? அடிக்காம விட சொல்ற நீ? எப்படி அம்மா இந்த வீட்ல இருந்து போனமா தான் போவேன்னு சொல்ற? நீ இந்த வீட்டை விட்டு எப்படி வெளிய போறன்னு நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு நான் போன பாக்குறேன். ஏய் விடு ஈசே. வாங்க. ஏய் கிரிஜா உனக்கு இன்னைக்கு இருக்கு. ஏன் அம்மாவே அப்படி சொல்ற? இனி மேல இருக்கு பாரு உனக்கு. ஐயோ அக்கா சின்னையாவ கூட்டிட்டு மாடிக்கு தான் வராங்க. ஐயோ ஓடிரு. ஐயோ ஐயோ கிரிஜா நீ தப்பிச்சு நினைக்காத. இருக்கு உனக்கு. ஐயோ ஐயோ அத்தை வராங்களே. ஏய் ஈஸ்வரி வா 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 இங்க வா. என்னாச்சு? என்ன கீழே ஒரே சத்தமா இருக்கு. யார்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கா? என்ன என்ன நடந்துச்சு? ஐயோ சின்னையா வர மேல வந்துட்டு இருக்காங்க. அத்தை வேற கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்களே. என்ன சொல்லு என்னாச்சு? அத்தை எப்பவும் போல அந்த கிரிஜா தான் சண்டை போட்டுட்டு இருக்கா. அவளை நான் நல்லா அரட்டி மரட்டி விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க வாங்க உள்ள போலாம். வாங்க வாங்கன்னு சொல்றேன்ல. வா வா வாங்க உட்காருங்க. அபிமா நீ வா 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 வா. அபிமா சின்னையாவும் அக்காவும் இங்கதான் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பாட்டுக்கு அத்தை ரூமுக்கு வந்துட போறாங்க. நீ இங்கே இருந்து வராம பாத்துக்கோ. நான் உள்ள போறேன். டேய் கிரிஜா உன் மண்டைய பொளக்கறேன் பாரு. நீங்க ஏன் இப்படி கத்திட்டே இருக்கீங்க? நான் உங்களை பாத்துக்கிறேன். எனக்கு அவளை என்ன பண்றதுன்னு தெரியும். வாங்க. இரிசே ஏய் நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ வாயிசே. சின்னையா இருங்க. என்ன? இப்போ நாம அத்தைய பார்க்க போக வேண்டாம். ஏன் ஈசு? இல்ல சின்னையா, இப்போ அத்தைய போய் பார்த்தோம்னா நீங்க வாய வச்சுட்டு சும்மா இருக்காம கிரிஜா நம்ம கிட்ட சண்டை போட்டதை சொல்லிடுவீங்க. அத கேட்டுட்டு அத்தை ரொம்ப பயப்படுவாங்க. இல்ல ஈசு, சம்பத்து கிரிஜா சக்தி துர்கா இவங்கெல்லாம் வச்சிருந்த கருப்பு பணத்தை நீ புடிச்சு கொடுத்துட்ட. இத அம்மா கிட்ட சொன்னோம்னு ஏன் சந்தோஷத்துல அம்மாவுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும்ல ஈசு? அப்படி இல்ல சின்னையா, நீங்க சொன்ன மாதிரி அத்தைக்கு பழைய ஞாபகம் வந்தா சந்தோஷம்தான். ஆனா கிரிஜா கிட்ட எதுக்காக மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? அவ என்னதானே கொலை பண்ண வந்தான்னு சொல்லி அத்தை மயக்கம் போட்டு விழுந்தா என்ன பண்றது? அதனால அத்தை கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். வாங்க நாம நம்ம ரூம்க்கே போலாம். வாங்க. சரி நான் அம்மா கிட்ட வந்து எதுவும் வாயெல்லாம் திறக்கல. நான் பாட்டுக்கு பேசாம இருக்கேன். நான் எதுவும் சொல்லல. அம்மா சும்மா ஒரு எட்டு பாத்துட்டு போயிருவான். வாய்ஸ் போலாம். ஐயோ இருங்க சின்னையா. என்ன ஈசு? அத்தையை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டே இருக்கேன். நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. ஏன் ஈசு, அம்மாவை பார்க்க போறதெல்லாம் ஒரு டிஸ்டர்பா? உங்களுக்கு தெரியாது சின்னையா, நேத்து நைட்டு அத்தை வீட்டை விட்டு வெளியே போறதுக்கு பார்த்தாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? ஈசு என்ன ஈசு சொல்ற நீ? நான் ராத்திரி அம்மா ரூம்ல தானே இருந்தேன். நானும் அபியும் அம்மா ரூம்ல தானே தூங்கணும். ரூம்ல தான் இருந்தீங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நேத்து நைட்டு நம்ம 2 பேரும் சண்டை போடுற மாதிரி நடிச்சு அத்தைய ஏமாத்தணும்ல. ஆமா. அதான் அத்தை கேட்டுட்டாங்க போல இருக்கு. ஈஸ்வரியும் அழகுமே நம்மள ஏமாத்துறாங்கன்னு சொல்லி நேத்து நைட்டு சொல்லாம கொல்லாம யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க. நல்ல வேலை, கரெக்டா அந்த டைம் பார்த்து எனக்கு தூக்கம் வராம நான் ரூம்ல இருந்து வெளியே வந்தேன். அத்தை படிக்கட்டுல இறங்கி போறத பார்த்தேன். ஓடி போய் அத்தைய பார்த்து கூட்டிட்டு வர பார்த்தா சம்பத்தும் கிரிஜாவும் பணம் கொண்டு வரத நான் பார்த்தேன். அத்தைய ரூம்க்கு கொண்டு வந்து நான் தான் படுக்க வச்சேன். அவங்க ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. இது எதுவுமே தெரியாம நீங்க காலையில எந்திரிச்சிருக்கீங்க. இப்ப நீங்க போய் கிரிஜா மறுபடியும் சண்டை போட்டான்னு சொன்னா அவங்க ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அதனாலதான் நான் சொல்றேன் சின்னையா. என்ன ஈசு இவ்வளவு நடந்திருக்கு, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே ஈசு. இப்ப சொல்லிட்டேன்ல சின்னையா. வாங்க சின்னையா வாங்க.
போங்க. அபி ஐயோ, நீ அத்தைய பாத்துக்கோ. நான் ஏன் ரூமுக்கு போறேன். அக்காவும் வந்தா 2 பேரும் மாட்டுவோம். நீ போ. ஐயோ கடவுளே. ஒண்ணும் இல்லடா. ராத்திரியில இருந்து காய்ச்சல் அடிக்குதுன்னு மாத்திரை கொடுத்தோம். இன்னும் காய்ச்சல் குறைய மாட்டேங்குதே. உடம்பு இப்படி அனலா கொதிக்குதே. இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே. அக்கா 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 உடனே துளசிக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லி வர சொல்லலாம். துளசி வந்து ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாதான் சரியா வரும். அம்மா சொல்லுமா. துளசி, உன் தம்பிக்கு ராத்திரியில இருந்து காய்ச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்பவும் உடம்பு அனலா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. நீ கொஞ்சம் கிளம்பி உடனே இங்க வரியா? வந்து இவனை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போ. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு துளசி, கொஞ்சம் சீக்கிரம் வாயேன். அம்மா நீ பயப்படாதம்மா, நான் இப்பவே கிளம்பி வந்துடுறேன். சரி, சீக்கிரம் வந்துடுறேன். என்ன? சரி. இந்த ரூமை விட்டு வெளியே போற நிலைமையில நான் இப்ப இல்ல. சின்னையா மாடியில இருக்காக, கிரிஜா கீழே இருக்கா. இப்ப எப்படி நான் வீட்டை விட்டு வெளியே போறது? அக்கா கிட்ட சொல்லி என்ன பண்றதுன்னு யோசனை கேட்போம். சரியா வைக்கல, நீ கிளம்பு. தலைவரே, சொன்னதெல்லாம் தயவு செஞ்சு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. கோர்ட் சொன்ன மாதிரி துளசியும் அவங்க குடும்பத்தையும் மிரட்டக்கூடாது, சாட்சியங்களை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. யோ வைக்கல, எல்லாம் தெரியா, நீ கிளம்பு. இல்ல தலைவரே, இதுல அலட்சியமா இருந்தா ஆபத்தும் பிரச்சனையும் நமக்கு தான். டெய்லி போலீஸ் ஸ்டேஷன் போய் கையெழுத்து போடணும். இப்ப மருதமுத்து வெளியில வந்திருக்கிறது கண்டிஷன் பெயில் தான். அதனால கொஞ்சம் எசக்கு பெசக்கா நடந்தாலும் யோசிக்காம தூக்கி மறுபடியும் உள்ள வச்சிருவாங்க. அதனால இந்த துளசி விஷயத்துல தலையிட வேணான்னு தம்பிக்கிட்ட சொல்லிருங்க. யோ வக்கீல, என்ன பேசிக்கிட்டு இருக்கா? ஏய் மௌன, நீ இருடா. கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அடிச்சாச்சு. இதுக்கு மேல நாங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். அந்த துளசியை தேடி கண்டுபிடிச்சு என் மவனுக்கு அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்.